இல்லை, எதிர்ப்பு வந்து குறையிலையே, கூட்டிகிட்டு தான் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க வர வர நல்லது தான் செய்தாங்க. கொஞ்சம் மாற்றங்கள் நிறையாவே இருக்குது. எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு, அது எல்லா கட்சிகளும் பேசக்கூடியதானே. இல்லை, இது வரைக்கும் வந்து அப்படி ஒரு விஷயத்தை நான் மோடி எதிர்ப்பை நான் பார்த்ததே இல்லை. மேபி நீங்கள் சொல்ல போய் தான் இப்போ அப்படி ஒன்று இருக்கா. ஆக வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி பயத்தில் மோடி இருக்கார். அதனால் இப்போ எந்த ஊருக்கு நான் கூப்பிட்டாலும் வருவார். நீங்கள் கூப்பிட்டாலும் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மோடியால் எல்லாம் வீசலை. அப்படி நம்ம திருநெல்வேலியிலையும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தாருன்னா நம்ம தமிழ்நாடும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நம்ம திருநெல்வேலி மக்கள் விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருநெல்வேலி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால் இவங்க எல்லாம் ஏதாவது வந்துடணும் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இந்த வாட்டி டோட்டலாகவே இந்தியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் வரும். ஆனால் பாருங்களேன், ஸ்டாலின் பையன் சொன்னால அப்பாவுண்டு காசு தான் கொடுக்கான்னு சொன்னார்ல. இப்போ நான் கேட்க ஐயா, இது 10% உங்கள் அப்பா விட்டுக்குள்ளதா, அவங்க தாத்தா விட்டுக்குள்ளதா? சார் வணக்கம், உங்கள் பேர் சார்? என் பேர் சவுந்தரராஜன். ஓகே, உங்கள் பேர்? மதன். ஓகே, தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ மோடியோட வருகை அதிகரிச்சிருக்கு. இதனால மோடி எதிர்ப்பு வந்து தமிழக மக்கள்கிட்ட குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிங்களா, இல்லை அதே எதிர்ப்பு தான் இருக்குன்னு நினைக்கிங்களா? இல்லை, எதிர்ப்பு வந்து குறையிலையே, கூட்டிகிட்டு தான் இருக்குது. இன்னொன்று வந்து என்னென்னா, அவங்க வர வர நல்லது தான் செய்தாங்க. கொஞ்சம் மாற்றங்கள் நிறையாவே இருக்குது. அதனால் பிஜேபி இங்கே வர்றது கொஞ்சம் பெஸ்ட்டு தான் நினைக்கிறோம். நல்லது தான் நினைக்கிறேன். எதிர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு குறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார். இல்லை, அவங்க சொல்கிறது தானே. உள்ளேருந்து மட்டும் பார்க்கக்கூடாதுல்ல, வெளியேருந்து யோசிக்கணும். வெளியே இவரை பற்றி நிறைய பெரிய அளவுக்கு செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், உலக அளவில் எல்லாம். அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. மொழிமையாக அவங்க வரக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள் ஃபுல்லாகவே எங்கள் மொழிமையாக சொன்னா தானே தெரியும். அதுக்கு மறைச்சிருந்தாங்கல்ல அவங்கள திட்டங்களாகட்டும் எதுனாலும். அதனால் அவங்களுக்கு வந்தால் தானே தெரியும். அதனால் அவங்களும் வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த முந்திலாம் கோ பேக் மோடி அதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இப்போ இல்லையா? இதனால எதிர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிங்களா? இல்லை, வரக்கூடியவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ணாச்சி வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் எஸ்சிகராஜி. ஓகே, இப்போ மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து அதிகரிச்சிருக்கு. அதை வந்து மோடி எதிர்ப்பு குறைஞ்சிட்டுன்னு நினைக்கிங்களா, இல்லை அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிங்க? இல்லை, முதல்ல உள்ளதுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. ஆமாம், பரவாயில்லாமல் இருக்குது. வர ஓரளவு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், மோடி எதிர்ப்பு அப்போ தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்ப்பு என்ன எதிர்ப்பு, அது எல்லா கட்சிகளும் பேசக்கூடியதானே. யாருக்கும் பிடிக்கலன்னா ஒரு ஆள் பேசக்கூடியதானே. ஓரளவு வாய்ப்பு இருக்குது. சார் வணக்கம், உங்கள் பேர் சார்? என்னுடைய பேர் ஆவுடையப்பன், திருநெல்வேலி. ஓகே சார். சார், இந்த மோடி தமிழகத்துக்கு வரும்போது மோடி எதிர்ப்புன்னு ஒன்று சொல்லுவாங்களா, அது இப்போ குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிங்களா, இல்லை அதே மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, இது வரைக்கும் வந்து அப்படி ஒரு விஷயத்தை நான் மோடி எதிர்ப்பை நான் பார்த்ததே இல்லை. மேபி நீங்கள் சொல்ல போய் தான் இப்போ அப்படி ஒன்று இருக்கா. ஏன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து தமிழகத்துக்கு ஐபிஎஸ் அண்ணன் நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்ததுக்கப்புறம் அவர் வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்குது. அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து அண்ணன் அப்படின்ட்டு ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கிறது வந்து நம்ம அண்ணாமலை ஐபிஎஸ். குடும்பத்தில் ஒரு சொந்தமாக ஒரு பெரிய மனிதராக இருக்கிறது வந்து மோடி ஐயா நாங்கள் நினைக்கிறோம். நல்ல வளர்ச்சி பாதை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ மோடி எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இல்லைங்கிங்க. இந்த கோ பேக் மோடின்ட்டுலாம் கருப்பு பலூன்லாம் காட்டினாங்கல்ல, அதெல்லாம் இப்போ இல்லைங்கிங்க. நான் பார்க்கலங்கிறேன். மேபி இருக்கலாம், நீங்கள் சொன்ன மாதிரி. நான் பார்த்தா தானே நான் நம்புவேன். இப்போ நிறைய பேர் இருக்கிறாரு அப்படின்னா வந்து இந்த கோயிலுக்குள்ளே போகிறேன், சிவபெருமானை பார்க்குறேன், நான் நம்புகிறேன். அதேமாதிரி இந்த எதிர்ப்பை நான் பார்த்தா தானே நான் நம்புவேன். நீங்கள் சொல்கிறீங்கக்காக நான் வந்து அப்படியா வெள்ளைக்காக பறக்குன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லலை, பேப்பர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கல, சத்தியமாக பார்க்க. சரி. சரிங்க, இப்போதைக்கு மோடி எதிர்ப்பு இல்லை, தமிழகத்தில் மோடி எதிர்ப்பு இல்லைங்க, எப்போதைக்குமே இருக்காது. ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா வணக்கம், உங்கள் பேர்? சதீஷ்குமார்ண்ணா. ஓகே, இப்போ வந்து தமிழகத்துக்கு வந்து மோடியோட வரவு வந்து அடிக்கடி வர ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து அவருக்கு எதிர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிங்களா, இல்லை மோடி எதிர்ப்பு அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிங்களா? இல்லை, நான் குறைஞ்சிருக்கு தான் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாடி இருந்த அளவுக்காக இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ அடிக்கடி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காரு. வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நல்ல விஷயந்தான். அவர் வந்தால் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிங்களா, இல்லை அவர் வந்தாலும் ஒன்றும் யூஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன்? இல்லை, இப்போ இது எலெக்ஷனால் வந்து போயிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்று அவர் வர்றது நல்லது தான் நினைக்கிறேன். நல்லா தான் பிரச்சனை நல்லா தான். அண்ணா வணக்கம், உங்கள் பேருன்னு? என் பேர் கிறிஸ்டோபர். ஓகே அண்ணா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து மோடியோட வருகை வந்து அதிகரிச்சிருக்கு, அதிகமாக வராரு. இந்த அதிகரிப்புனால மோடியோட எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிங்களா, இல்லை அதே மாதிரி தான் இருக்கா? இல்லை, குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தால் நிறையா பாதிக்கப்பட்டு மக்கள் வந்து வீடை இழந்து ஆடு மாடுகளை இழந்து நிறைய பொருட்களெல்லாம் இறந்துருந்தாங்க. அப்போ வந்து இதே பாரத பிரதமர் தான், மோடி அவர்கள் தான். ஆனால் அன்றைக்கி வந்து இங்கே வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தை எட்டி பார்க்கல அவங்க.
அவங்க நிதி அமைச்சர் அனுப்பி விட்டாங்க. இதை பேரிடர் அறிவிக்க சொல்லி முதலமைச்சர் சொன்னார். ஆனால் அதை பேரிடர் அறிவிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஒரு கோயிலில் வந்து குருக்களை போய் அந்த நேரத்தில் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை தான் இப்போ வந்து பாஜக ஆட்சியும் சரி பிரதமர் மோடியும் சரி பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ வந்து எலெக்ஷன் வர்றதுனால வந்து ஓட்டு கேட்குறதுக்காக மக்களை வந்து கவர் பண்ணுறதுக்காக வராங்க. அதனால் வந்து மோடியால் வந்து ஓஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து ஒரு அலையும் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இப்போது திமுக போன்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லி ஓட்டு கேட்காங்க. மகளிர் இலவச பேருந்து, மாதந்தோறும் 1000 ரூபா உரிமை தொகை, அந்த மாதிரி அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்காங்க. இப்போ இதே வந்து பாஜக வந்து மோடி அவர்கள் வந்து நான் மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி இது வரைக்கும் ஓட்டு கேட்கவே இல்லை. நம்ம அவருடைய மாநில தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள்ட்ட வந்து கேட்டாங்க, பேட்டி கேட்டாங்க. உங்களை மாதிரி ஒரு மீடியாவில் வந்து கேட்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன செஞ்சீங்க நீங்கள், மற்ற கட்சியெல்லாம் சொல்கிறாங்களே நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் மீடியாவை பார்த்து கேட்குறாரு, நீங்கள் அந்த இதெல்லாம் படித்து பார்க்கலையான்னு கேட்குறாரு. அப்போ ஒரு மாநில தலைவருக்கு இதெல்லாம் தெரியாதா? ஒரு மாநில தலைவராலே பதில் சொல்ல முடியாத கட்சியாக இருக்குது. இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக பாஜக என்ன செஞ்சுதுன்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்டால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரே பதில் வந்து நாங்கள் ராமர் கோயில், நாங்கள் வந்து அந்த இந்த இதுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து நாங்கள் என்ன செஞ்சோன்னு சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறதுக்கு அவங்களால இன்னும் முடியல. செஞ்சால் தானே சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து மக்கள் வந்து எவ்வளவோ பாதிப்புக்குள்ளே இருக்காங்க. பேரிடர் அறிவிக்க வேண்டிய இடத்துல வந்து முடியாதுன்ட்டாங்க. ஜிஎஸ்டி நம்ம வந்து 1 ரூபா கொடுத்தா 29 பைசா தான் தராங்க. இதே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 50 பைசா கொடுக்காங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகபட்சமாக ஜிஎஸ்டி போகுது. இங்கே தான் வருமானங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, இங்கேருந்து தான் அதிகபட்சமாக போகுது அமௌண்ட்டு. இவ்வளோ அமௌண்ட்டையும் வந்து வாங்கிக்கிட்டு நமக்கு அவங்க திருப்பி இந்த ஆபத்து நேரத்துலையும் ஃப்ளட்டு இந்த மாதிரி ஒரு பேரிடர் காலத்துலையும் கொடுக்கலன்னா அது என்ன உங்களுக்கு கவர்மெண்ட்டு? அப்படிப்பட்ட இதில் வந்து இப்போ மணிப்பூர் இது எடுத்துக்கோங்க. நம்ம பாரத பிரதமர் போகவே இல்லை. ராகுல் காந்தி போனார், மற்ற தலைவர்கள்லாம் போனாங்க. ஏன் அவர் போகலை? இப்போ ஏன் அங்கே வர்றாரு அப்படின்னா ஓட்டு தேவை. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து ஓட்டு தேவை. ஒரு நேரத்தில் வந்து நம்மகிட்ட வந்து இந்த கோபேக் மோடி கருப்பு பலூன் காட்டுறதெல்லாம் இருந்துச்சுலாம், இப்போ அது இல்லை. ஸோ அதனால மோடி எதிர்ப்புங்கிறது இங்கே குறைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு அமைக்கப்படுது. அது உண்மையா பொய்யா? இல்லை, அதெல்லாம் பொய். எப்படி வந்து மோடி அவர்கள் வந்து அலை வீசுதுன்னு சொல்லி அவரோட பற்றி நல்லதாக இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் சொல்லி வந்து ஹைலைட் பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை செய்வோம் இதை செய்வோம், மோடி அலை வீசுது அப்படின்னு சொல்லி அவங்க பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்களே தவிர உண்மையான இதுகள் வந்து எதுவுமே கிடையாது. இப்போ இன்றைக்கி உள்ள சர்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா 39க்கு 39 வந்து திமுக கூட்டணி தான் வரப்போகுதுன்னு சொல்லி சர்வே ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க. அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக பாஜக வராதுங்கிறது ரிப்போர்ட்டு மோடி அவர்களுக்கு போயிட்டு. ஆக வந்து பார்த்திங்கன்னா தோல்வி பயத்தில் மோடி இருக்கார். அதனால் இப்போ எந்த ஊருக்கு நான் கூப்பிட்டாலும் வருவார். நீங்கள் கூப்பிட்டாலும் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மோடி அலையெல்லாம் வீசலை அப்படி. சரி, இப்போ மோடி அலை ஓஞ்சிட்டு எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆனால் அவங்க வந்து அந்த பெட்ரோல் விலையை குறைப்பேன் அது இதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டிஎம்கேவும் அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? கடந்த 10 வருஷமாக அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. இப்போ 2014 அவர் வரும்போது அப்படி தான் சொன்னார், பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்பேன்னாரு, டீசல் விலையை குறைப்பேன்னாரு, மற்ற விலைகள்லாம் குறைப்பேன்னு சொன்னார். ஆனால் அவர் 10 வருஷமாக அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. நாளுக்கு நாள் பெட்ரோல் விலை கூட்டிகிட்டு தான் இருக்குது. 75 ரூபாய்க்கு விற்ற பெட்ரோல் வந்து இன்றைக்கி 100 ரூபா இது விற்கிது. 60 ரூபாய்க்கு விற்ற டீசல் வந்து இன்றைக்கி 94 ரூபா 95 ரூபாய்க்கு விற்கிது. அதே மாதிரி அரிசி பருப்பு எல்லா விலையும் கூட்டிகிட்டு இன்றைக்கி அவர் வந்து குறைக்கிற மாதிரி இதில் இல்லை. இப்போது தேர்தல் வருதுங்கிறதுனால கேஸ் விலையை குறைக்காரு. இல்லைனா வந்து தாய்மார்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு 400 ரூபாய்க்கு விற்ற கேஸ் இன்றைக்கி 1100 ரூபாய்க்கு விற்கிது. எப்படி சாதாரண மக்கள் வாங்க முடியுமா? இப்போ எல்லோரும் கேஸ்லேருந்து விறகுக்கு போகலாமான்னு பார்த்தா இன்றைக்கி அதுவும் நிறைய இடங்களில் தட்டுப்பாடு இருக்குது. கிராமங்களில் மட்டும் விறகு கிடைக்கும், சிட்டிக்குள்ளெல்லாம் அந்த இதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி ரொம்ப கொடூரமான ஆட்சி அந்த ஆட்சி நடக்கு. ஒரு பாஜகவுக்கோ மோடியோ இன்னொரு தடவை வந்து வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய அழிவு வந்து நாடு சந்திக்கக்கூடும். சைனா இங்கே வந்து கச்சத்தீவை பற்றி இன்றைக்கி 2 நாளாக பேசிகிட்டு இருக்காரு மோடி. கச்சத்தீவில் வந்து இது பண்ணிட்டாங்கன்னு. சீனாவில் வந்து ஆயிரக்கணக்கான நிலப்பரப்பை வந்து சீனாக்காரன் வந்து நம்ம இந்தியா இதில் வந்து லடாக் பகுதியில் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காப்புல. அதை வந்து இது வரைக்கும் யாருமே கேட்கல. மோடியும் பார்த்துட்டு கண்டுக்கிடாமல் இருக்கார். ஏன்னா வந்து அதை வந்து அவரால் அப்புறப்படுத்த முடியலன்னா வந்து ஒரு கையாளாகாத பிரதமர் ஆயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஜிஎஸ்டி ஏகப்பட்ட இதுக்கு சாப்பிட்டா ஜிஎஸ்டி, ஒரு பொருள் வாங்கினா ஜிஎஸ்டி, அரிசி பருப்பு எல்லாத்துலேயும் கூட்டிகிட்டு ஒரு சாதாரண மக்கள் வந்து இது பண்ண முடியல. எந்த ஒரு
பெரிய திட்டமும் ஒன்றுமே கிடையாது. திட்டமே இல்லாத ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் பாஜகவும், ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு பிரதமர்னா அவர் வந்து மோடி தான் இருக்காங்க. அது கீழே இருக்கக்கூடிய ராஜ்நாத்தாக இருக்கட்டும், நிர்மலா சீதாராமனாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே யாருமே ஒரு பிரோஜனம் இல்லாத கையாளாகாத ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியது தான் இருக்காங்க. இன்னும் வந்து இன்னும் இதில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து கவர்னர் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆட்களை வந்து அவங்க இன்னும் புறக்கணிக்க தான் செய்கிறாங்க. தீண்டாமல் இன்னும் அவங்ககிட்ட இருக்க தான் செய்யுது. மேலே இதுகளில் வேறு வந்து வடநாடுகளில் வேறு மாதிரி பேசுகிறாங்க, இங்கே வந்தவொடனே வேறு மாதிரி பேசுகிறாங்க. அதனால் கண்டிப்பாக பாஜகவுக்கு வந்து ஓட்டு போட்டாலோ, மோடி வந்து அடுத்த முறை பிரதமராக வந்தாலோ கண்டிப்பான முறையில் இனிமேல் நம்ம இந்தியாவை வந்து இலங்கை மாதிரி தான், எப்படி சோத்துக்கு ரோட்டுக்கு வழி இல்லாமல் வந்து பிரெட்டுக்கும் இதுக்கும் வந்து மக்கள் இது பண்ணிட்டு இருந்தாங்களோ, கண்டிப்பாக இந்திய மக்கள் வந்து சோத்துக்கும் பிரெட்டுக்கும் அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு ஓட்டும் வந்து உங்கள் அழிவுக்கு நீங்களே வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி அர்த்தம். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இப்போ கச்சத்தீவு வந்து காங்கிரஸ் கட்சி தான் கொடுத்ததுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ சீனா ஆக்கிரமிப்பை நீங்கள் சொல்கிறீங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தான் சீனா நிறைய நிலத்தை நம்மகிட்ட இருந்து அபகரிச்சிட்டே போயிருக்கு, மேப்பில் நிறைய இடமே இல்லாமல் போயிட்டுங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க. மக்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் சார், அவங்க பாஜகனாலே வந்து முக்கியமான இது வந்து பொய் தான் அவங்களோட இது. பொய் சொல்கிறத விட்டு அவங்களுக்கு வேறு எந்த இதுவுமே கிடையாது. இந்த ஏஎம்சி இது கட்டினன்னு சொல்லி இது பண்ணாங்க, அடிக்கல் நாட்டு இதை போனாங்க. இன்னை வரைக்கும் அந்த செங்கல் இருக்குது, அதையும் நம்ம உதயநிதி சார் தூக்கிட்டு அலைதார். அதனால் இது வரைக்கும் அவங்க பொய்யை தவிர வேறு எந்த இதுவுமே பிரச்சாரமாக சொல்கிறதே கிடையாது. எல்லாமே பொய் தான். கச்சத்தீவு 10 வருஷமாக இது பண்ண ஆட்சி பண்ணாங்க. இன்றைக்கி தேர்தல் வந்தவுடனே கச்சத்தீவை கையில் தூக்கியிருக்காங்க. ஏன் இதே சீனாவில் உள்ள கதையை நாங்கள் பல வருஷமாக எந்த எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க, பதில் சொல்ல முடியலையே அவங்களுக்கு. இது இன்னை வரைக்கும் வந்து அவங்க பெரும்பான்மை ஆட்சியில் இருந்த நிறைய கட்சிகள் மாறிட்டு இப்போது வந்து கெஜ்ரிவால் போன்ற முக்கியமான தலைவர்களை இது பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் கட்சியோட டோட்டல் மொத்த அக்கௌண்ட்டே வந்து இன்றைக்கி முடக்கி வச்சுருக்காங்க. தோல்வி பயம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு, இப்போ இந்த இதில் தோற்றுருவோமோன்னு வந்துட்டு. நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இருக்குது, இன்னும் சிங்கப்பூர் அந்த மாதிரி இதுக்கு அடுத்த நிலப்பரப்பு வந்து தமிழ்நாடு தான். அப்படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வந்து ஒரு பன்னாட்டு இது இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குஜராத்தில் வந்து அதானியோட வந்து வீட்டில், அம்பானியோட வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குங்கிறதுக்காக குஜராத்தில் வந்து பன்னாட்டு இதாக மாற்றிருக்காங்க. அவங்களுக்கு அங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற்றி அதில் ஏகப்பட்ட இது வந்து ஃப்ளைட் வந்து இறங்குது, போகுது, வைக்குது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாடு வந்து எவ்வளோ வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம், அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வசதிகள் செஞ்சு கொடுக்கணும்னு தோணலை. அவருடைய பணங்கள், அவருடைய முதலீடுகள் எல்லாமே, மோடி அவருடைய முதலீடுகள் எல்லாமே அதானி அம்பானியுடைய இதில் தான் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து அவரையும் காப்பாற்றுறாரு, அவரும் வந்து சேஃபாக இருக்கணும்னு நினைக்காரு. அதனால் வந்து அவங்களுடைய ஆட்சி வந்து ஏழைகளுக்கான ஆட்சி இல்லை, வந்து பணக்காரங்களுக்கும் அவங்களுக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கும், இன்னொன்று வந்து பணத்தை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய ஆட்சி. இது ஏழைகள் ஆட்சி கிடையாது. அதனால் இதுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா ஏழைகள் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு அழிவு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சார் வணக்கம், உங்கள் பேர் சார்? என் பேர் அலெக்சாண்டர் சார். ஓகே சார், இப்போ தமிழகத்துக்கு வந்து மோடி வர்றது வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால் மோடி எதிர்ப்புங்கிறது தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கிங்களா, இல்லை அது அப்படியே தான் இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு உண்மையிலே கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் மக்களுடைய ஆதரவு கூடியிருக்கு நினச்சிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அவர் ஆதரவு ரொம்ப ஒர்க் பண்ணுறாரு. இப்போ 10 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டாரு. இன்னொரு வருஷம் நல்லா ஒர்க் பண்ணுறாரு. அது என்ன ஆதரவுங்கிறத எலெக்ஷன் முடிஞ்சால் தான் பார்க்க முடியும். ஆமாம், மோடி ஆட்சி நல்லா இருக்குண்ணா. டிஜிட்டல் உலகமாக நல்ல சில விஷயங்களை செய்யும், பொதுவாக புது காரியங்களை செய்யும்போது நல்ல ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும். ஓரளவுக்கு நல்லா செய்கிறாரு. ஒரு சான்ஸ் இருக்குது, கம்மியாக இருக்குது, சான்ஸ் கண்டிப்பாக. அந்த எதிர்ப்பு எப்படி இருக்குது தமிழ்நாட்டில்? பொதுவாகவே மோடிக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும்ல, அந்த எதிர்ப்பு வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கிங்களா, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எதிர்ப்பு வந்து குறைஞ்சதான் இருக்குது, கண்டிப்பாக குறைஞ்சதாக இருக்குது. இன்னொரு சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக மோடி வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது, கண்டிப்பாக குறைஞ்சதாக இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குது. அண்ணா வணக்கம், உங்கள் பேர் என்ன? மகாராஜா. ஓகே அண்ணா, இப்போ தமிழகத்துக்கு வந்து மோடி வரத்து வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காரு. எலெக்ஷன்னாலும் சரி, இந்த கடந்த 10 வருஷத்துலனாலும் சரி. இதில் வந்து மோடியோட எதிர்ப்பு எப்போவுமே தமிழ்நாட்டில் இந்த கோபேக் மோடி, கருப்பு பலன்லாம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இதனால் மோடி எதிர்ப்பு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிங்களா, இல்லை அப்படியே தான் இருக்குது மோடி எதிர்ப்புன்னு நீங்கள் நினைக்கிங்களா? இல்லை, மோடி எதிர்ப்பு கம்மியாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வளர்ச்சியுடைய நம்ம மற்ற ஸ்டேட்டை மாதிரி நம்ம தமிழ்நாடும் நல்லா வளர்ச்சி அடையும் அப்படின்னு தமிழக மக்கள் விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ குஜராத் மாதிரி நம்மளும் நல்ல வளர்ச்சி அடைய முடியும். இப்போ நம்ம திருநெல்வேலியிலையும் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தாருன்னா நம்ம தமிழ்நாடும் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது நம்ம திருநெல்வேலி மக்கள் விரும்புகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருநெல்வேலி மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ மோடி எதிர்ப்பு வந்து இங்கே குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறீங்க. பிஜேபி வளருதுங்கிறது தான் உங்களோட கருத்தாக இருக்குது? ஆமாம், அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதாவது பிஜேபி அவ்வளோ தூரம் தமிழ்நாட்டில் தெரியாமல் இருந்துச்சு, திராவிட கட்சிகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அண்ணாமலைஜி வந்ததுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி.
அவர் அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர், அதாவது ஒரு இப்போ பிஜேபியை வந்து முதல்ல எப்படி கொண்டு வராங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு மத கட்சி மாதிரியும் ஜாதி கட்சி மாதிரியும் கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ணாமலைஜி வந்தோடனே எல்லா கட்சியிலையும் எல்லா சமுதாயத்தில் இருந்தும் பிஜேபியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல வளர்ச்சி, அருமையான வளர்ச்சி. லீடர் வந்து ஒரு அற்புதமான ஒரு லீடர் அண்ணாமலைஜி. அண்ணாச்சி வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் காங்கிரஸ் கார்த்திகேயன். ஓகே. இப்போ மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது வந்து கூடியிருக்கு. இதனால வந்து மோடி எதிர்ப்பும் இந்தி மாதிரி கோபேக் மோடி, இந்த கருப்பு பலூன் காட்டுறதெல்லாம் குறைஞ்சிருக்கு. இதனால மோடி எதிர்ப்பு வந்து தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குன்னு பார்க்கிங்களா, இல்லை அதே அளவில் தான் மோடி எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? மோடியால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அதாவது மோடி எதிர்ப்பு குறைஞ்சிருக்கா இல்லை கூடியிருக்கா, எதை பார்க்குறீங்க? இல்லை, குறைய தான் செஞ்சுருக்கு. ஆமாம், கூடலாம் செய்யலை. அவர் இந்த வெள்ள நிவாரண இதுக்கெலாம் ஒன்றுமே வரலையே, அந்த இதுக்கெலாம் வரல. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த கட்சியில் உள்ள ஆட்கள் தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து 40க்கு 40 இருக்கிறதுனால இது எப்படியா மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இங்கே தமிழ்நாட்டில் அது நடக்காது. ஏன்னா காமராஜர் பள்ளிக்கூடம், அந்த அணைக்கட்டு, அப்புறம் நிறைய இப்போ திருநெல்வேலியை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம முன்னாள் மத்திய மந்திரி அண்ணாச்சி தனுஷ்கோடி ஆயத்தன் அவங்களாம் அந்த உயர் மின் கோபுர விளக்கு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லைப்ரரிக்கு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்துருக்காப்புல. இது போக பீடி தொழிலாளருக்கு பென்ஷன், இப்படி. அதே போல் நம்ம 2வது ராமசுப்பண்ணாச்சி அவங்க பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட 55 கோடி ரூபாய்க்கு செலவில் கட்டி கொடுத்துருக்காரு. அப்புறம் 2000 கோடி ரூபாய்க்கு அந்த ஆலங்குளம் பாவடிச்சு அந்த வழித்தடங்கள் ரயில்வே இது எல்லாம் ட்ராக்லாம் போட்டு பார்லிமெண்ட் எல்லாம் நிறைவேற்றி எல்லாம் ரெடி ஆகிட்டு அடுத்து மோடி வந்ததுனால ஸ்டாப் ஆகிட்டு, இல்லைனா அது நடந்திருக்கும். இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து காங்கிரஸ் பீரியடில் தான் நடந்திருக்கு. அதனால் அவங்க வந்து இதை எப்படியாவது மாற்றி இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது இங்கே தமிழ்நாட்டில் எடுக்காது. 40க்கு 40 இந்த வாட்டியும் கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். மோடி எதிர்ப்பு வந்து அப்படியே தான் இருக்குது, அது குறையல. அவங்க குறையெல்லாம் செய்யலை. ஆமாம், அது எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து அவங்க அங்கங்கே ஒரே பிஜேபி அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வராங்க. அது கிடையாது, அது வந்து நடக்காது. சிறுபான்மையினர் ஓட்டே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 60 லட்சம் ஓட்டு இருக்குங்க. அது வந்து எப்படி பார்த்தாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்காங்கன்னா காங்கிரஸ் தான் உழக்கூடிய ஓட்டு அது. அதனால் கண்டிப்பாக இந்த வாட்டியும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான். அதில் 40க்கு 40 உறுதியாக டெஃபினட்டாக வரும். அப்புறம் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம ரூபி அண்ணாச்சி, இவங்க நாங்குநேரி எம்எல்ஏ அவங்க, அப்புறம் பழனி நாடார், அப்புறம் ஊர்வசி அமிர்தராஜ், எல்லாமே இந்த சைடு எல்லாமே நல்ல தொகுதிக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ஊர்வசி ஐஏஎஸ் அகாடமின்னு சொல்லி ஊர்வசி அமிர்தராஜ் அந்த அண்ணாச்சி வந்து அதை கொண்டு வந்தனால ஏகப்பட்ட பிள்ளைகள் படித்து அதில் ஃப்ரீயாக தான் அந்த கோச்சிங். இப்போ கூட கனிமொழி மேடம் தான் அதை வந்து திறந்தாங்க. அது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தான் அது அதிகமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனால் இவங்க எல்லாம் ஏதாவது வந்துடணும் வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து இந்த வாட்டி டோட்டலாகவே இந்தியாவை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் வரும். ஆனால் பாருங்களேன், ஏன்னா அந்த தலைவர் ராகுல் காந்தி வந்து மகாலட்சுமி திட்டம்னு சொல்லி ஆண்டுக்கு 1 லட்ச ரூபா சொல்லியிருக்காப்புல. அதை கணக்கு பண்ணி பார்த்தா மாதம் 8333 ரூபா வருது. இந்த நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதோடு சேர்ந்து 10,000 ரூபா ஒரு குடும்ப தலைவிக்கு. அது நிறைய பேர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா எல்லோரும் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ கவர்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ளவங்களுக்கு, அப்புறம் மெடிக்கல் இந்த மாதிரி ஐடி கட்டுறவங்களுக்கு, ஜிஎஸ்டி கட்டுறவங்களுக்கு அதை கொடுக்க போகிறது இல்லை. ஒரு கஷ்டப்பட்ட அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக அது மாதிரி இந்த இலவச தமிழக முதல்வர் கொண்டு வந்திருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய திட்டங்கள். அதனால் இந்த வாட்டியும் தமிழ்நாட்டில் 40க்கு 40 அது வந்து எல்லாம் ஒரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், பாருங்களேன். போன வாட்டி எப்படி இருந்ததோ அதோட டாப்பாக இருக்கும். ராகுல் காந்தி தான் இந்த வாட்டி பிரதமர். அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஐயா வணக்கம், உங்கள் பேர்? ஐயா வணக்கம், நான் பாளையங்கோட்டை ஸ்ரீவள்ளி சைவ திருமண தகவல் மையம் வச்சு நடத்திட்டு இருக்கேன். என் பேர் கே வலிநாயகம். ஓகே ஐயா, இப்போ வந்து மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு வர்றது கூடியிருக்கு, அவரோட வருகை அடிக்கடி வர்றாரு. இதனால தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புங்கிறது ஒன்று இருந்துச்சு, அது குறைஞ்சிருக்குன்னு பார்க்கிங்களா, இல்லை அந்த மோடி எதிர்ப்பு அப்படியே தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? மோடி எதிர்ப்பு வந்து என்ன நல்லா நீங்கள் சொல்கிறது வந்து எதிர்ப்புங்கிறது எதை வச்சு என்ன எதிர்ப்பு அதை சொல்லுங்கள். இந்த கோபேக் மோடி, கருப்பு பலூன் காட்டுறது மோடி வந்தா, இந்த மாதிரிலாம் ஒரு எதிர்ப்பு போராட்டங்கள் அது இதுன்னு பொதுவாகவே தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கிங்களா, இல்லை வந்து இது அது அப்படியே தான் இருக்குது, எப்பவும் இருந்த மாதிரியே தான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? கண்டிப்பாக எங்கள் திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் அது இல்லை.
நான் பார்க்கல. மற்ற மெட்ராஸ்லேயோ வந்து அந்த கருப்படி காட்டுவாங்க வைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டு தாங்க வரும்போது நாங்கள் காங்கிரஸுக்காரங்க தலைவர் தான் நாங்கள் அந்த திருப்பு மோடி வந்தால் போன மாதம் 14 வரும்போது நான் கருப்பொடியை காட்டுவோன்னு சொன்னாங்க. ஆனால் அது எங்கள் டிவியில் நான் பார்க்கல. மெட்ராஸில் நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. திருநெல்வேலியில் மோடி இங்கே வந்திருந்தார். எங்கள் கோர்ட்டுக்கு எதிர்த்தால் காமராஜர் பக்கம் வந்திருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா 82 காங்கிரஸில் வந்து இதே சோனியா அந்த இந்திரா காந்தி அம்மா அங்கே வந்திருந்தா நான் அவளை பார்த்துருக்கேன். அப்போ 5 கட்சி சூரியன் சொல்லி தான் அப்போ ஓட்டு கேட்டலாம். அப்போ ஜான்ஸ் ஹைஸ்கூலில் தான் அங்கே அந்த அம்மா வந்துச்சு, நான் பார்த்தேன். அதுக்கும் மேலே 4 மடங்கு 5 மடங்கு கூட்டம் இந்த திருப்பி மோடி வரும்போது. அப்படி மோடி வரும்போது பார்த்தீங்கன்னா வர்றவங்களையும் நான் கேட்குறேன், பைசா எதுவும் கொடுத்து வரீங்களா, இவ்வளோ கூட்டம் வருதுன்னு. ஐயா, எங்கள் சொந்த துட்டை கொடுத்து வந்திருக்கோம், யார்கிட்டையும் அங்கே பைசா வாங்கலை, சாப்பாடு மட்டும்தான் தந்தாங்க, வேன் செலவு தான். ஆனால் எங்களுக்கு இந்த மற்ற கடை மாதிரி எந்த ஒரு பைசா வாங்கலை. முக்கியமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இது தெரியப்படுத்துகிறேன். நான் இந்த இடத்துல டெய்லி வாக்கிங் போவேன். ஒரு குவார்ட்டர் பாட்டில் ஈசுந்தர கப்பு ஒன்று கிடையாதுங்க. அந்த மீட்டிங் நடந்தது. அதுக்கு முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் கனிமொழி அம்மா வந்து இங்கே வந்து மீட்டிங் போட்டாங்க. எத்தனை குவார்ட்டர் பாட்டில் கிடந்தது, எத்தனை யூசுந்தர கப்பு கிடந்தது. டாஸ்மார்க்கு பக்கத்தில் விஎம் சத்திர பக்கத்தில் டாஸ்மார்க் ஒன்று இருக்குது. அங்கே எவ்வளோ கூட்டம் போச்சு எனக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இங்கே இதே மோடி 12 மணிக்கு வரும்போது அங்கே கடையில் ஒரு கூட்டம் கிடையாது. என்னறையும் நான் கண்ணால் பார்த்தது. அதனால் இந்த கருப்பு கொடி காட்டுறதெல்லாம் இந்த திருநெல்வேலியில் கிடையாது. வரக்கூடிய இதில் வந்து எங்களுக்கு வந்து இன்னும் உங்களை முக்கியமான சொல்கிறேன், இதில் பாதிப்புங்கிற நாங்கள் இந்துக்கள் ஃபுல்லாக பாதிப்பு இருக்குன்னு சொன்னால், அதுவும் சைவ வேளாண் சங்கத்திலேருந்து பாதிப்பு நிறைய இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு 10% சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கு. இவங்க கொடுக்கறதுக்கு வலிக்கு எதனால எனக்கு தெரியும். இவங்க அன்றைக்கி கூட ஸ்டாலின் பையன் சொன்னால அக்கௌண்ட்டு காசு தான் கொடுக்கான்னு சொன்னார்ல. இப்போ நான் கேட்கேன், ஐயா இது 10% உங்கள் அப்பா விட்டுக்குள்ளதா, அவங்க தாத்தா விட்டுக்குள்ளதா, நீ கொடுக்க வேண்டியதானே, அது ஏன் நீ கொடுக்க மாட்டேங்க? இதுக்கெல்லாம் சேர்த்து வருங்காலத்தில் இந்த பிஜேபி திருநெல்வேலி மாவட்டத்தில் கண்டிப்பாக ஜெயிக்கும். போன திருப்பு 39 சீட்டு அவங்க வந்திருந்தாங்க. இந்த திருப்பு எத்தனை சீட்டு வரும் நான் சொல்ல முடியாது. ஆனால் பிஜேபி கண்டிப்பாக வரும். வாழ்க வளமுடன்.